Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்றைக்கி டே 7 கிளாஸ் பார்க்கலாம். டே 7ல் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் ஃபில்லிங்கிறது ஓவராலாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம கவர் பண்ணுற டிசைன் எல்லாமே சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்வெல் போடுறேன். ஓகேவா, ஸ்மால் ஸ்வெல். அந்த ஸ்வெல் ஸ்டார்ட் பண்ணனா அந்த சர்க்கிள் ஃபுல்லாமே நான் ஸ்வெல் தான் போடுவேன் பாருங்கள். இதுதான் சிங்கிள் ஃபில்லிங். ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம மார்க் பண்ணிட்டா அந்த ஏரியா ஃபுல்லுமே நம்ம சேம் ஃபில்லிங்ஸ் ஒரே டிசைனாக எல்லா இடத்துலையும் போட்டு கவர் பண்ணுறது தான் சிங்கிள் ஃபில்லிங்ஸ். ஓகேவா, சிங்கிள் ஃபில்லிங்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் போடுற டிசைனை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்பேஸ் இல்லாத மாதிரி எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் மேட்டர். ஸோ நான் எப்படிலாம் போட்டு கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் போட போட அதே மாதிரி வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு சின்ன சின்னதாக போட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரே டிசைனாக நீங்கள் எல்லாம், அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும், அதுதான் மேட்டர். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லுமே போட்டு கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தது மட்டும்தான் சிங்கிள் ஃபில்லிங்ஸில் வரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா, பாருங்கள் எட்ஜஸ் லாஸ்ட் ஏரியா எப்படி கவர் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகேவா, இப்போ நான் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த பென்சில் மார்க்கிங் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகே, அவ்வளோதான். ஒரு டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் நான் கொஞ்சம் பெரிய ஸ்விரல் போட்டுக்கிறேன். டாட்டட் ஸ்விரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, இது ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் ஹம்ஸ் போட்டு ஸ்விரல் வித் சிங்கிள் ஹம்ஸ், அதாவது டாட்டட் ஸ்விரல் வித் சிங்கிள் ஹம்ஸ் போட்டு இந்த ஏரியா, அதாவது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் எந்த மாதிரி கவர் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சென்டரில் போட்டுட்டு இந்த சைடு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து எடுத்து போடுறேன். ஓகேவா, பாருங்கள். இப்போ சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி போடுறேன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேவா, பாருங்கள், 2 டிசைனுக்கு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ தட் அந்த டிசைனோட அந்த டிசைன் என்ன ஆகுது, மிங்கிள் ஆகி உங்களுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ எந்த மாதிரி நான் கவர் பண்ணுறேன், எங்கெங்கே எடுத்து போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா. நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் நல்லா 1க்கு 4 வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் ஃபுல்லுமே போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா,
இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி நான் சர்க்கிள் கொடுத்து அந்த லைன் தெரியாத மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போது இந்த நீங்கள் வந்து ஹம்ஸ் போட சொல்ல இந்த பேப்பரை டச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போடுறீங்க பாருங்கள். இந்த மாதிரி போட சொல்ல உங்களோட டிப்புமே ரொம்ப அடைக்கும், அண்ட் தென் ஒழுங்காகவே வராது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் கொடுக்காது. ஸோ நீங்கள் ஹம்ஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஹம்ஸ் போடணும். டச் ஆகலாம், பட் ரொம்ப டச் ஆகக்கூடாது. மேலே இருக்க மாதிரி போடக்கூடாது, கீழே இருக்க மாதிரி தான் போடணும். ஓகேவா? தென் இப்போ நெக்ஸ்ட் டிசைன் நான் வந்து ஸ்ப்ரில் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் ரெண்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இதில் ஒரு ஸ்மால் நார்மல் ஸ்ப்ரில் வித் 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த டிசைன் ஃபுல்லாக இதை வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி கவர் பண்ணுறேன், எங்கேருந்து நான் எடுத்து போடுறேன், எந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எட்ஜஸ்லாம் எப்படி கவர் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எட்ஜஸ்லாம் வர சொல்ல இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? உங்களால் எட்ஜ் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு ட்ராப் ஸ்பேஸ் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி போடணும். ஓகே, இந்த மாதிரி போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லுமே. ஸோ அகைன் நான் சர்க்கிள் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன், டாட்டட் ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். சாரி, இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் பெரிய ஹம்ஸ் போட்டு இதில் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் நான் பெரிய ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்கிறேன். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம இந்த டிசைன் தான் போட்டு கவர் பண்ண போகிறோம். அந்த பெரிய ஹம்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் டார்க் பண்ணி கொடுக்கறதுக்காக அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னமும் அழகாக இருக்கும். ஓகேவா? ஒரு டாட்டட் ஸ்ப்ரில், ஒரு ஸ்மால் ஹம்ஸ் அண்ட் தென் பிக் ஹம்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த சர்க்கிளோட பேட்டர்ன்.
ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபில்லிங்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நல்லா ஈஸியாக போடலாம். அண்ட் தென் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நல்லா போட்டு பாருங்கள். அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு டிசைனை வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிசைன் வரலை அப்படின்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டில் போடுங்க. ஓகேவா? பர்ஃபெக்டாக வந்த பிறகு உங்களுக்கே தெரியும், ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்குது, பிகினர் மாதிரி இல்லை, நல்லா போட்டிருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கவர் பண்ணி போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கேன்னு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரிலாம் போட்டால் அந்த லீஃப் அந்த ஃப்ளவர் இருக்கா மாதிரி தெரியும். ஓ மை காட், சாரி, 1 minute. ஓ சாரி, என்னோட டிசைன்ஸ் மர்ஜ் ஆகிடுச்சு, காற்றுல பறந்து போய். ஸோ நான் அது கீழே கண்டினியூ பண்ணி போடுறேன். ரொம்ப மர்ஜ் ஆகிடுச்சு என்னோட டிசைன்ஸ். ஸோ few minutes வெயிட் பண்ணுங்கள். ஐம் சாரி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் ஆகுனா கூட நீங்கள் சீக்கிரம் அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெயின் கொடுக்காது. ஸோ தட் உங்களுக்கு போடலாம். இது பேப்பர்ன்றதுனால உங்களுக்கு நிறைய ஸ்டெயின் கொடுக்குது. இதுவே நீங்கள் ஹேண்டில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டெயின் கொடுக்காது. ஓகேவா? அவ்வளோதான், இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சர்க்கிள் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா சேம் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இந்த டிசைனில் இந்த டிசைனில் நான் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அதில் நான் ஷேட் கொடுக்குறேன். ஓகேயா? இந்த ஷேட் எப்படி கொடுக்கறதுனா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டார்க்காக ஷேட் கொடுக்கறது ஒரு டைப். ஓகேவா? நல்ல டார்க்காக கொடுக்கறது, ஸ்பேஸிங்கே இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்தா இது ஒரு டைப். அதர்வைஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள், ரொம்பவே லைட்டாக. ஓகேவா?
நல்ல ஸ்பேஸிங் கொடுத்து நல்ல ஸ்டார்டிங் ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேடு ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் ஏரியாவில் ரொம்பவே லைட்டாக இருக்கும். இது ஒரு டைப். ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் வந்து நல்ல டார்க் ஷேட் கொடுத்துட்டு அந்த எல்லோஷாக கவர் பண்ணுறது தேர்டு. ஓகே, பாருங்க. இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடை கொடுக்குவோம். நம்ம இந்த டிசைனுக்கு செகண்ட் ஷேடு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு ஸ்வில் கொடுத்து அதில் ஹம்ஸ் போட்டு நான் வந்து ஃப்ளவர் போட்டுக்கிறேன். சாரி, வீடியோ கட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்வில் போட்டு ஹம்ஸ் போட்டு ஃப்ளவர்ஸ் டிசைன் போட்டு கவர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ கட் ஆகுனதே எனக்கு தெரியாது. ஸோ தட் நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் நான் ஷோ பண்ண முடியல. சாரி ஃபார் தட். இந்த மாதிரி நீங்கள் ஷேட் கொடுங்க. ஓகேவா? ஒரு ஸ்வில், ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஃப்ளவர் டிசைன் எந்த அளவுக்கு வரைய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரையணும். ஓகேவா? அந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஷேட் கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட் ஷேடிங் தான் கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? அந்த டிப்பில் இருக்கிறத வச்சு தான் கொடுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரியல் ஹேண்டு கிடைக்குதோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பேப்பரில் போடுறதும் ஹேண்டில் போடுறதும் இஸ் நாட் த சேம். அண்ட் தென் அதே கம்ஃபர்டபுள் கிடைக்காது. நீங்கள் ஹேண்டில் போட சொல்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேப்பரில் நல்லா போடுவாங்க, பட் ஹேண்டுன்னு வரும்போது ரொம்ப தடுமாறுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹேண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ ஒரு ப்ரைடை அட்டென்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஷுவலாக நீங்கள் இப்படி அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹேண்டு கிடைக்குதோ ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு. மருதாணி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வச்சு விடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இப்போ வந்து நம்ம பெரிய ஸ்ப்ரில் வித் டாட்டட் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு நான் பெரிய ஹம்ஸ் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கர்வ் இருக்கு இல்லையா, அது மேலே போல்ட் லைன் கொடுக்குறேன். இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்ப்ரில், டாட்டட் ஸ்ப்ரில் வித் ஸ்மால் ஹம்ஸ் அண்ட் தென் பெரிய ஹம்ஸ் போட்டு அது மேலே நம்ம போல்ட் லைன் கொடுக்குறோம். இதுதான் இந்த டிசைனோட பேட்டர்ன். இந்த மாதிரி போல்ட் லைன் கொடுக்க சொல்ல நீங்கள் ப்ரெஷர் தான் கொடுக்கணும். நீங்கள் போட்டு கலர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி போல்ட் லைன்ஸ்லாம் நம்ம பேசிக் எலமெண்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? வேணுன்றவங்க ஒரு லைன் மேலே போட்டுட்டு அதில் அதுக்குள்ளே நம்ம போல்ட் லைன் கொடுப்போம் இல்லையா, 2 லைன் போட்டுட்டு அது இன்பிட்வீனில் ப்ரெஷர் அது மாதிரி கூட நீங்கள் போடலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தட் நான் இதுவே போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஹம்ஸ்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் போட சொல்ல பேப்பரை டச் பண்ணலாம், அதாவது ஹேண்டை டச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக போடக்கூடாது. நல்ல ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து திக்னஸாக போடுறீங்களோ அவ்வளோக்கு ஸ்டெயின் கொடுக்கும். ஓகேவா? ஸ்டெயின் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் போடுற எல்லா ஏரியாலையும்
சேமாக இருக்கணும். லைன் ஒரு இடத்துல ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்களே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஹேண்டில் போட்டே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எட்ஜஸை கவர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா மேலேருந்து போட்டுட்டு வந்துடுவோம். அந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு எப்படி கவர் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, சொதப்பி விட்டுடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எல்போலேருந்து போட்டுட்டு வர சொல்ல நம்ம பாம் ஏரியா வர்ற வரைக்கும் ரொம்ப சூப்பராக போட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டிசைன் கவர் பண்ணுறதுலையும் சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க எனர்ஜி நம்மளுக்கு எண்டிங் வரைக்கும் இருக்காது. அதனாலேயும் சரி, உங்களோட டிசைன் ரொம்ப சேஞ்சஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட பர்ஃபெக்ட்னஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரணும். உங்களால் இத்தனை மணி நேரம் நின்று என்னால் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைனுக்கும் சேம் ஃப்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹம்ஸ் மேலே டாட் வச்சு அதுக்கு மேலே கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த டிசைன். இதே தான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் தென் ரொம்பவே ஈஸியாகவும் போடலாம், சீக்கிரமாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்களும் எக்ஸ்ட்ரா எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட ட்ரை பண்ணி நீங்கள் போட்டு வைக்கலாம். உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்வ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் ரெக்கார்ட் நோட்டில் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்களோட கலர், அதாவது நீங்கள் ஹென்னாவை யூஸ் பண்ணிவிட்டு வெளியவே வச்சிங்கன்னா அதோட கலர் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் அதோட திக்னஸ், அதோட ஃப்ளோவே சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப ஸ்மூத்தி ஃப்ளோ வராது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா ஆர்கானிக் கோனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போயிடும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா மினிமம் டு மேக்ஸிமம் 1 day 2 இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம பேப்பரில் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் வந்து ஒரு பிரைடுக்கோ இல்லை நீங்களே உங்கள் ஹேண்டுக்கு போடுறீங்கன்னா கூட வெளியே வச்சு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீசரில் இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜில் கூட இல்லை, நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டோம், பாதி தானே இருக்குது, இது எங்கடா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்படின்னு இல்லாமல் நார்மலாக அவுட் சைட் கூட வச்சு யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்காதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இந்த ஃபில்லிங்ஸில் வர எல்லா டிசைனுமே நம்ம பேசிக்கில் எலமெண்ட்ஸில் பார்த்ததாக தான் இருக்கும். இந்த 5th டிசைன் மட்டும், அந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுவுமே ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய தெரியுது, இல்லைனா நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, கூகுளில் பார்க்குறீங்க, நிறைய டிசைன் வருது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நியூ டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, கிளாஸையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும், நிறைய டிசைனோட நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு நான் எட்ஜஸ்லாம் கவர் பண்ணி லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனை.
ஓகே, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் டிசைனுக்கு சேம் நான் இதே மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டிசைனில் டாட் வச்சோம், நான் இதில் வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, டாட்லேயே டாட் கொடுத்துட்டு சேம் கர்வ் கொடுத்துக்கிறேன். கர்வ் லைன் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இவ்வளோதான் இந்த டிசைன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த பேப்பரில் போடுற எல்லா டிசைனுமே நீங்கள் ஹேண்ட்லேயும் போடலாம். ஸோ ஹேண்ட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா இப்போ இதில் போட்ட டிசைனை உங்கள் ஹேண்டில் ஒரு சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு பேங்கிள் வச்சு பெனில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மண்டாலா டிசைன் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ஹேண்ட்லேயே கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. நம்மளுக்கு தேவை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஹேண்டு, அதுதான். ஸோ ஓகேவா, ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்ட்லேயே கூட போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, சில டிசைன்லாம் நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்குறத விட பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் தென் எப்படி போடுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் எப்படி போடுறதுனே தெரியலனா கூட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ இப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா பார்த்து 1-2-3 வாட்டி பாருங்கள் வீடியோவே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல டைம் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லைன் போட்டு நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டு எனக்கு ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.